என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? ஆக்சுவலி இது நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இல்லை, பட் பர்சனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீட் மிஸ் லிஸ்மோரி. 1980 நியூயார்க்ல ரொம்பவே மோசமா இருந்த பகுதியில் இருக்க ஒரு ட்ரக்ஸ் அடிக்ஷன் பேரண்ட்ஸ்க்கு தான் இவங்க பிறந்தாங்க. அவங்களுக்கு சரியா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, ஸ்கூலுக்கும் போக முடியல. 5 வயசுல தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 15 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா எய்ட்ஸ் நோயால இறந்தப்போ யாருமே இல்லாம தனியா சப்வேல தூங்கிக்கிட்டு கடையில கொடுக்குற மிச்சத்தை சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருந்திருக்காங்க. எப்பவும் போல ஒரு நாள் அவங்க தெருவில் வானத்தை பார்த்து தூங்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. எனக்கு இது மட்டும் வாழ்க்கை இல்லை, வேறொரு வாழ்க்கையோட இந்த உலகம் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்குன்னு உணர்ந்தாங்க. ஸோ 16 வயசுல டுட்டோரியல் மாதிரி இருக்க ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சு நியூயார்க் டைம்ஸ் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி ஹோம்லெஸ்ல இருந்தவங்க வேர்ல்டு நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஹார்வர்ட்க்கு படிக்க போனாங்க. ஸோ அவங்க அந்த டெசிஷனால அவங்க லைஃபையே மாறிடுச்சு. நாம எந்த சூழ்நிலையில பிறக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன ஆக விரும்புறோம், அதுக்காக என்ன முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்ல ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையா சொல்றேன், அது மட்டும் உங்க வெர்ஷன் இல்லை. முயற்சி பண்ணி உங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கீங்க பாத்தீங்களா? அதுவுமே உங்களோட வெர்ஷன் தான். ஸோ உங்களோட வெர்ஷனை நீங்க தான் சூஸ் பண்ணணும். டோன்ட் வரி அபவுட் யுவர் எண்டிங்ஸ், பி ப்ரவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் 2026. Happy New Year to everyone.